திண்டுக்கல்லில் சத்துணவு பெண் பணியாளர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக மகளின் கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். மகளின் காதல் விவகாரம் தாயின் கொலைக்கு காரணமானது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஜி நடுப்பட்டியைச் சேர்ந்தவர் 55 வயதான நாகராணி. இவர் ஜி நடுப்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் சத்துணவு சமையலராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் வியாழக்கிழமை அன்று நாகராணி வீட்டின் பின்புறம் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். வேடச்சந்தூர் போலீசார் நாகராணியின் உடலை கைப்பற்றி நடத்திய விசாரணையில் மகளின் கள்ளக்காதலே கொலைக்கு காரணம் என்பது தெரிய வந்தது. நாகராணியின் மகள் மாசிலாமணிக்கு திருமணம் முடிந்த நிலையில் கணவரை பிரிந்து வந்து தாய் நாகராணியுடன் வசித்து வருகிறார். விட்டல் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவருடன் மாசிலாமணிக்கு பழக்கம் ஏற்பட்டு அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்துள்ளனர். முருகேசன் புதுச்சேரியில் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வரும் நிலையில் அவ்வப்போது ஊருக்கு வரும்போதெல்லாம் மாசிலாமணியை சந்தித்துள்ளார். பொங்கல் விடுமுறைக்கு ஊருக்கு வந்த முருகேசன் காமராஜ் நகரில் மாசிலாமணியை பார்த்து வந்தபோது அங்கு இருந்த நாகராணி இனிமேல் தனது மகளை பார்க்க வர வேண்டாம், அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் தவறாக பேசி வருகின்றனர் என கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முருகேசன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நாகராணியை அடித்து கொன்றுவிட்டு புதுச்சேரிக்கு தப்பிச் சென்றுள்ளார். வேடச்சந்தூர் போலீசார் புதுச்சேரிக்கு சென்று செல்போன் சிக்னலை வைத்து முருகேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண்ணின் தாயை கொலை செய்த சம்பவம் உறவினர்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.